இந்த வடகிழக்கு நிலப்பரப்பிலே தமிழ் மக்களுடைய காணிகள் முற்றுமுழுதாக சுவீகரிக்கப்பட்டு குடியேற்றங்கள் சிங்கள குடியேற்றங்கள் நடந்தது தான் வரலாறு. කියාගන්න බැරිවේ ඉතින් මම ඉංග්‍රීසියෙන් කියන්නම්. Honorable Minister, the motives that you have just stated we have no problems with, but the law that you are trying to use has the completely opposite intention. So if your intention is actually not to pronounce as state land the lands that you have demarcated for that 6,000 acres, this is not the law to use. What we are suggesting is what you have suggested in doing with regards to wildlife and forestry. You have a committee or a commission. We will cooperate. We accept that there are severe problems with regards to land that need to be sorted out. Because of displacement, multiple displacements, because of the tsunami, people don't have documents. That has to be resolved. We will cooperate with you. நான் கேட்டிருந்தேன், நீங்கள் வர்த்தமானியை முதலிலே இடைநிறுத்துங்கள், அதற்கு பிறகு நாங்கள் இதனை பேசலாம் என்று. ஆனால் நீங்கள் பத்திரிகைக்கு உங்களுடைய அமைச்சு கொடுத்த செய்தியை வீரகேசரி வெளியிட்டிருக்கிறது, இந்தா பாருங்கள் இடைநிறுத்தம் என்று. ஆனால் இதுவரை இடைநிறுத்தப்படவில்லை. லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் அங்கே இருக்கின்ற அந்த மகாராணிக்கு இந்த நாட்டில் உள்ள காணிகளை எடுத்து கொடுப்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் நிலைநாட்ட முடியாமல் போய்விட்டால் முழு காணி அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிடும். Honorable Presiding Member, under the Land Settlements Ordinance by Gazette notification bearing number 2430/2025 dated the 28th of March 2025, settlement notices totaling 7 in number for the districts of Jaffna, Mullaitivu, Kilinochchi and Mana, covering more than 5,000, close upon 6,000 acres, has been published. The said notifications attempt to take over land including beaches, lakes, cart lanes and cemeteries, lands that was used by the Tamil people from time immemorial as rest communes, and convert them into state land. The Tamil people see this action as part of the government as yet another act of structural genocide of the Tamil nation, and we urge that the government immediately withdraw this gazette notification. Honorable Presiding Member, I ask that the whole motion be included in the gazette. I don't want to read the whole motion since you have only given me 6 minutes. I'm the proposer and you have only given me 6 minutes. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த வர்த்தமானி அறிவித்தல் 28ஆம் தேதி மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக 3 மாதம், அதாவது 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் காலவாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணி இந்த 3 மாதத்துக்குள்ளே நபர்கள் தங்களுடைய உரித்தை இந்த 3 மாதத்துக்குள் உறுதிப்படுத்தாத பட்சத்திலே இந்த 3 மாதம் கழிகின்ற பொழுது அந்த காணிகள் அனைத்தும், அந்த 6000 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட காணிகள் அனைத்துமே அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும். நேற்றைய தினம் அரசாங்கம் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய குழப்பமான அபிப்பிராயங்கள் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு அந்த வர்த்தமானியை இடைநிறுத்துவதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தால், லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸை எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக அவ்வகையான இடைநிறுத்தலுக்கு அந்த சட்டத்திலே இடம் கிடையாது. இந்த அரசாங்கம் இடைநிறுத்தினாக சொன்னாலும் கூட அந்த 3 மாதங்கள் முடிவடைகின்ற பொழுது அந்த வர்த்தமானிக்கு கீழே எவரும் தங்களுடைய உரித்துகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் அது அரசு காணியாக பிரகடனப்படும். அதை எவராலும் தடுக்க முடியாது. அது தடுப்பதாக இருந்தால் இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றேயாக வேண்டும். அந்த வகையிலே தான் நான் இந்த அரசாங்கத்திடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த 3 மாதம் இறுதியிலே கணிசமான தனியார் காணிகள் உட்பட மக்களுடைய, தமிழ் மக்களுடைய பொது காணிகள்
முழுமையாக சுவீகரிக்கப்படும். இன்றைக்கு 30 வருஷத்துக்கு மேலாக நடைபெற்ற ஒரு போர் காரணமாகவும் எத்தனையோ கிட்டத்தட்ட தமிழ் மக்களுடைய சனத்தொகையின் அறவாசி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளிலே வாழுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற இந்த நிலையிலே அவர்கள் வெளியேறின பொழுது அவர்கள் அவசரமாகத்தான் வெளியேறினவை. அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி பாயப்போகின்றது, தங்களை சந்தேகிக்கின்றார்கள் என்ற பயத்திலே அவர்கள் அனைத்தையும் விட்டு வெளியோடினவை. அவர்கள் சட்டவிரோதமாகத்தான் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தஞ்சம் கோரினவை. அப்படிப்பட்ட வெறும் கையோடு சென்ற மக்கள் இன்றைக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே தவிர்த்து கொள்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இது வெறுமனே யுத்தத்தாலே வந்து வெளியேறின மக்கள் மட்டுமல்ல, இங்கு வாழுகின்ற மக்கள் கூட பல தடவைகள் இடம்பெயர்ந்திருக்கிறோம். ஒருக்க இல்லை, 2 தடவை இல்லை, 5, 6 கிட்டத்தட்ட 10 தடவைகள் கூட தங்களோட வாழ்நாளில் வந்து முழுமையாக அனைத்தையும் விட்டு வெறும் கையோட வெளியேறி தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இடம்பெயர்வோர் ஊடாக தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தவை. அது மட்டுமல்ல, 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற சுனாமியால கிட்டத்தட்ட முழு வீடுகளும் கரையோர பிரதேசங்களை மையப்படுத்தித்தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த கரையோர பிரதேசத்தை தான் இந்த சுனாமி அளித்தது. அது ஆவணங்களை தேடி இந்த ஆவணங்களை நாங்கள் விட்டு விடுவோம் என்று பார்த்து அனைத்தையும் தான் எடுத்து சென்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வர்த்தமானி தனியார் காணிகளை சுவீகரிக்கிறது மட்டுமல்ல, தனியார் காணிகள், அதாவது உறுதி காணி இல்லாத தனியார் காணிகள், பொது தேவைகளுக்காக பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட காணிகள், பொது காணிகள் அனைத்தையும் சுவீகரிக்கிறது. உள்ளூராட்சி சபைகளுக்குரிய காணிகள், ரோட்கள், சிமெட்ரிஸ் அனைத்துமே சுவீகரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியாக இது அமைந்துள்ளது. இந்த வர்த்தமானி ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற காலத்திலே வெளியிடப்படுகின்றது. மார்ச் 28ஆம் தேதி எவருக்குமே சொல்லாமல், எவரோடையும் பேசாமல் இது வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்த இப்படி ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. நாங்கள் அரசியல்வாதிகளாக இந்த விடயம் அறிஞ்சதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை பெருசுபடுத்தினதுக்கு பிறகுதான் மக்களுக்கே தெரிய வருகின்றது, ஊடகங்களே தெரிய வருகிறது. ஆகவே இந்த 3 மாச காலாவாசத்தை நீங்க வழங்கினது உண்மையிலே அந்த மக்களுக்கு அறிவித்து அந்த மக்களுடைய நலன்களுக்காக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட அந்த நோக்கமே கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது கௌரவ சபாநாயகர் அவர்களே. ஆகவே தான் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், இந்த அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை முற்றிலும் நல்லிணக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயலாக அமையும். இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள். தமிழர்கள் அவர்களை உச்ச இனவாதிகளாக அடையாளப்படுத்தினவர்கள். அவர்கள் கூட செய்யாத ஒரு நடவடிக்கை அவசரமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இதை செய்வதற்கு என்ன காரணம்? உண்மையிலே வந்து அரசாங்கம் இன்றைக்கு காலையிலே ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கு பல தங்களுடைய சொந்த காணிகளை உறுதிப்படுத்த முடியாத நிலைமை இருக்கு. அந்த உறுதிப்படுத்தலுக்காக மக்களுடைய நலன்களை கருதிதான் இதை செய்கிறார்கள் என்றால் அதை சுவீகரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியை ஒருபோதிலும் வெளியிட்டு இருக்க மாட்டோம். மாறாக மக்களுடைய காணிகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அல்லது அவர்களுடைய உறுத்துகளுக்கு இருக்கக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புவதுதான் நோக்கமாக இருந்தால் அமைதியாக தமிழ் பிரதிநிதிகளோட கலந்தாலோசித்து மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாத வகையிலே அவர்கள் ஒரு கமிஷன் ஊடாக, எத்தனையோ கமிஷன்கள் அரசாங்கங்கள் 70 வருஷம் நடத்தியிருக்கிறோம், இதுக்கு ஒரு கமிஷன் ஒன்றை உருவாக்கி உண்மையிலே அதன் நோக்கமே வந்து மக்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே வந்து அவர்கள் தங்களுடைய உறுதிகளையும் சீர் செய்வது என்ற நோக்கத்தோடு செய்திருக்கலாம். ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தோடு, ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து அந்த முயற்சிகளை அடையாளப்படுத்தியிருக்கலாம். அதல்லாமல் நீங்கள் இதை 3 மாசத்துக்குள்ளே செய்யாவிட்டால் இந்த காணி சுவீகரிக்கப்படும் என்ற நோக்கம் இருந்தால் இது முழுக்க அந்த மக்களுடைய காணிகளை சுவீகரிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த அவசரம் இருக்கின்ற சந்தேகம் எங்களுக்கு பலமாக வந்து இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம், கௌரவ பிரதமர் அவர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே
நாங்கள் கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த செயல்பாட்டுக்கு நீங்க முட்டுப்புள்ளி வையுங்கள். உண்மையிலே உங்களுடைய நோக்கம் அந்த மக்களுடைய கிட்டத்தட்ட 30% மட்டும்தான் அந்த மக்களுடைய காணிகள் செய்யப்பட்டிருக்கின்றது, 70% குறைபாடுகள் இருக்கின்றது நீங்க சொல்றீங்கள் என்றால் அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் தயார். எங்களுக்கு அந்த தேவை இருக்கு. எங்கட மக்கள் தான் அந்த காணிகளுடைய உறுத்தானவர்கள். அவர்களுடைய உரித்துகளில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது எங்களுக்கும் ஒரு தேவை இருக்கு. நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்போம். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் இந்த வர்த்தமானி ஊடாக நீங்கள் செய்வது முழுக்க முழுக்க அரசு காணிகளாக சுவீகரிக்கிற நோக்கத்தோடு இல்லாமல் மக்களுடைய நலன்களுக்கு இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்டி தயவுடன் நான் பிரதமர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி அல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது. நல்லிணக்கம் ஏற்படுத்துவது என்றால் நீங்கள் பேச வேண்டும். பேசி ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் முன்கொண்டு போகணும். காணி என்பது எங்களுடைய இனப்பிரச்சனையுடைய அடிப்படை பிரச்சனை. அதுதான் மூல காரணமாக இருந்திருக்கு. எங்களுடைய வடகிழக்கு நிலப்பரப்பிலே தமிழ் மக்களுடைய காணிகள் முற்றுமுழுதாக சுவீகரிக்கப்பட்டு குடியேற்றங்கள், சிங்கள குடியேற்றங்கள் நடந்தது தான் வரலாறு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கின்ற இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு வர்த்தமானி என்பது அதை இன்னும் சந்தேகத்தை அதிகமாக கூட்டுகின்றதே தவிர அதை குறைக்க போறது இல்லை. அந்த வகையில நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்று ஒரு சரியான முறையிலே ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக அனைத்து தரப்புகளும் இணங்கக்கூடிய வகையிலே இந்த விடயங்களை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ගරු එස් ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 3ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த கௌரவ கஜேந்திரகுமார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒத்துழைப்பு வேலை பிரேரணையை நான் வழிமொழிகிறேன். மிக முக்கியமாக கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் தமிழ் மக்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய காணி பரப்புகளை பறிப்பதற்கான ஒரு செயல் என்பதை நான் காலையும் அமைச்சர் KD லால்காந்த அவர்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அம்பலவன் பொக்கனை கிராம அலுவலர் பிரிவு, வடமாகாணம் முல்லைத்தீவு மாவட்டம் வெலைஞர் மடம், முள்ளிவாய்க்கால் மேற்கு, மருதங்கேணி, முள்ளியான் கிராமம், இயக்கச்சி, கோயில் வயல் போன்ற பாரம்பரியமான கிராமங்கள். இதனை விட யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கிலே உள்ள முள்ளியான், போக்கறுப்பு, நித்தியவெட்டை, மண்டலாய் பிள்ளையார் கோயிலடி, கட்டைக்காடு, வெற்றிலைக்கேணி, புல்லாவளி என்கிற பாரம்பரியமான தமிழர்கள் தோன்றி வளர்ந்த அந்த கிராமங்களை எல்லாம் இன்று நீங்கள் சுவீகரிப்பதற்கான அல்லது வேறொரு தேவைக்கு பயன்படுத்துவதற்கான செயல்பாடாக அந்த காணிகளை இந்த வர்த்தமானியிலே கோரியிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே நான் ஒரு செய்தியை பார்த்தேன். நேற்று திங்கட்கிழமை வீரகேசரி 19/5/2025 வீரகேசரியுடைய தலையங்கம் வடக்கு காணிகள் குறித்த வர்த்தமானி இடைநிறுத்தம் என்று. ஆனால் இன்று கௌரவ அமைச்சர் சொன்னார் வர்த்தமானியை நாங்கள் இடைநிறுத்தவில்லை என்று. நான் கேட்டிருந்தேன், நீங்கள் வர்த்தமானியை முதலிலே இடைநிறுத்துங்கள், அதற்கு பிறகு நாங்கள் இதனை பேசலாம் என்று. ஆனால் நீங்கள் பத்திரிகைக்கு உங்களுடைய அமைச்சு கொடுத்த செய்தியை வீரகேசரி வெளியிட்டிருக்கிறது, இந்தா பாருங்கள் இடைநிறுத்தம் என்று. ஆனால் இதுவரை இடைநிறுத்தப்படவில்லை. ஆகவே நீங்கள் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வந்திருந்தால் அந்த வர்த்தமானி அறிவித்தலை இன்னொரு வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக நீங்கள் முதலிலே அதனை இடைநிறுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும். கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல இந்த விடயம் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளோடு நீங்கள் பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் அடிப்படை பிரச்சனையே காணியிலே இருந்துதான் தொடங்கி இருக்கிறது. 1954ஆம் ஆண்டு அல்லை கந்தளாயிலே 154 விவசாயிகள், தமிழ் விவசாயிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து எங்கள் மீதான இனப்படுகொலை தொடர்ந்தது. 1990ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆகாய கடல் வழி தாக்குதல் என்று பெயர் சூட்டி நடத்திய ஆனையிரவு சமருக்காகவே இந்த புல்லாவளி, கட்டைக்காடு, வெத்திலக்கேணி ஊடாக இராணுவம் தரையிறங்கி இருந்தது. அந்த இராணுவம் தரையிறங்கிய காலத்திலிருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த பிரதேசங்கள் பிறகு காலத்திலே விடுதலை புலிகளால் மீட்கப்பட்டிருந்தது. பின்னர் தொடர்ந்தும் நீண்ட காலங்கள் இன்று அது இராணுவ தரப்பு கைகளிலே இருக்கிறது. குறிப்பாக பலாலியினுடைய பகுதிகள், வலிகாமம் வடக்கு பகுதியில் இப்பொழுது 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இராணுவ வசம் உண்டு. அந்த இராணுவ வசம் இருக்கிற காணி கூட நீங்கள் சொல்வது போல இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களில் சில வேளை இவ்வாறு விண்ணப்பம் கோரப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பல மக்களுடைய காணி ஆவணங்கள் இல்லை, அவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் தெரியாது, பல குடும்பங்கள் உயிரோடு இல்லை, அதனை விட கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, காணிகளுக்கான அனுமதி பத்திரங்கள் மக்களிடம் இருந்தது. முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் இருந்த காணி அனுமதி பத்திரங்கள், அதனை விட அவர்களிடம் இருந்த சுவர்ணபூமி உறுதி,
அந்த சுவர்ணபூமி உறுதி காணி அனுமதி பத்திரங்களை தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உறுதியை தருகிறோம் என்று 2 ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவிலே அந்த ஆவணங்களை வேண்டினார்கள், கையாலே வேண்டினார்கள். ஆனால் இதுவரை அந்த செயலகங்கள் அசமந்த போக்கில் இருக்கிறது. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். மக்கள் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் இப்பொழுது இந்த இடத்திலே வர்த்தமானி மூலம் காணியை சுவீகரிக்க முயற்சிப்பது ஒரு பகல்லே நடைபெறுகிற மிகப்பெரிய கொள்ளை. பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ் மக்கள் மீது நீங்கள் திரும்பவும் வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகிறீர்கள். தயவு செய்து கஜேந்திரகுமார் அவர்கள் கோரிக்கை முன்வைத்தது போல நான் காலையும் கேட்டிருந்தேன். முதலிலே நீங்கள் நல்லெண்ணம், நல்லிணக்கம், இந்த நாட்டில் சமாதானம், சகோதரத்துவம் இருக்கிறது. நீங்கள் ஒரு புரிதலோடு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப விரும்புகிறீர்கள் என்றால் இந்த வர்த்தமானியை மீளப் பெறுங்கள். அதற்கு பின்னர் பேசுவோம். பேசி அதற்குரிய வழிமுறையை காணலாம். ஆகவே வர்த்தமானி மீளப்பெறுதலே இதற்கான முதல் தீர்வு என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். தயவு செய்து அதனை செய்யுங்கள். ගරු රාමනාදන් අර්ජුන මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 2ක කාලයක් ලැබෙනවා. බොහොම ස්තුතියි. මම මේ කාරණාව මම මත කරන්න ඕනේ සිංහලෙන්. හේතුව අපි මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ කතා කරන දේවල් එළියට යන්නේ නැහැ. අපි දෙමළෙන් කොච්චර ගෑ ගැව්වොත් ඒක සිංහල මීඩියා වලට එන්නේ නැහැ. වෙලා තියෙන්නේ මේ ආණ්ඩුව මේ 159 අපේ ජනතාව මේ ආණ්ඩුවට ඡන්ද දුන්නේ මේ දෙමළ සිංහල ජනතාව ඔක්කොම එකට ඉන්න ඕනේ කියලා වැඩපිළිවෙලක් හදන්න තමයි මේ ආණ්ඩුවේ ඡන්ද දීලා තියෙන්නේ. එතකොට මේ ඕගොල්ලෝ දැන් පච්චබල් බොරුවක් කරලා මේ ආණ්ඩුව පුටුවක් අරගෙන කරන්නේ අපේ දෙමළ මිනිසුන්ගේ අපේ සිංහල මිනිසුන්ගේ හිතේ තියෙන එක සම්පූර්ණයෙන්ම වෙනස් කරනවා. ඒක හොඳම උදාහරණය තමයි ඕගොල්ලෝ දැන් මේ මාර්ච් 28 වෙනිදා මේ පනතේ දාලා තියෙනවා දෙමළ මිනිසුන්ගේ ඉඩම ආණ්ඩුවට මේ අදාළ කිරීම පනතේ දාලා තියෙනවා. එතකොට ඒකින් වෙන්නේ තවත් මේ රට ඇතුලේ සිංහල මිනිස්සු, සිංහල ජනතාව, දෙමළ ජනතාව රණ්ඩු වෙන එක තමයි ඉතුරු වෙන්නේ. එතකොට ඕගොල්ලෝ මේකෙන් ජාතිවාදිය කුසල ඕගොල්ලොන්ට කැමති අපි මෙහින් ඇවිල්ලා රණ්ඩු වෙන්න ඕනේ, අපිට ඉඩමක් දෙන්න, අපේ මේ ඔක්කොම දාන්න කියලා ඔක්කොම අතාරින්න කියලා අපි රණ්ඩු වෙන්න ඕනේ. එතකොට ඕගොල්ලොන්ට මේක ආයෙ කියන්න පුළුවන් ඕගොල්ලෝගේ මීඩියා කාර්යයට ඔන්න බලන්න අර්ජුනා ගජේන්ද්‍ර මන්ත්‍රීතුමා ඔය ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔක්කොම එකතු වෙලා ඔය ඉඩමට රණ්ඩු වෙනවා කියලා. අපි ඉඩමට නෙවෙයි රණ්ඩු වෙන්නේ. අපේ ඉඩමට රණ්ඩු වෙන්නේ. ඒක ඔයගොල්ලෝ කරුණාකරලා මේ වගේ එකක් මේ විත්‍රෝ කරගන්න. කරුණාකරලා මේ වගේ පනත එකක්. ඒක දැන් සාමාන්‍යයෙන් රට දෙකක් කියලා අපි හිතන්නේ එක රටයකට එක කල්චර් එකක් තියෙන්න ඕනේ. අනිත් රටට වෙන කල්චර් එකක් තියෙනවා. ඒ ජංගිසි පැහැදිලිමත් තියෙනවා. දෙමළ ජනතාවට ඉඩමත් නෝතන් ඊස්ට් ඉඩමත් තිබ්බා. ඒ වගේ සිංහල ජනතාවට දකුණු ඉඩමත් තිබ්බා. අපේ වෙනම කල්චර් එකක් තිබ්බා. ඕගොල්ලෝගේ වෙනම කල්චර් එකක් තිබ්බා. හැබැයි අපි දැන් අහන්නේ අපි දෙකට කඩන්න ඕන කියලා. මේක අපි හිටපු විදියට ඉන්න දෙන්න කියලානේ ඕගොල්ලෝ ඉල්ලන්නේ. හැබැයි ඕගොල්ලෝ කරන්නේ මේ වගේ පනත ඒවා ගෙනාවාම අපේ උතර ඉන්න කවුරු හරි ඇවිල්ලා ගෑ ගන්නවා. එතකොට ආපහු කියනවා මේ අපේ කොඩි අපේ කොටි කොඩිය දාලා බිමට ඕගොල්ලෝ කකුලේ නගිටලා ඒ පින්දූරේ එළියට දානවා. එතකොට අපේ ජනතාව තද වෙලා ඕගොල්ලෝගේ අපේ රට සිංහ කොඩියක් දාලා පකුලට දාලා මේවා කරනවා. ඒකෙන් වෙන්නේ ආය මේ රටට රණ්ඩුවක්. එතකොට සිංහල ජනතාවයි දෙමළ ජනතාවයි ඔබතුමාගේ කාලය අවසానයි. තපයි විනාඩි 20ක් දෙන්න, තපර 20ක් දෙන්න. එතකොට අපි ඉල්ලින් කරන්නේ මේ වගේ ඒවල්. දැන් අපි මේ පැත්තට හිටපු හැමෝටම බැන්නේ මොකද්ද? අපේ රටේ ඇතුළේ ජාතිවාදී ආය උත්සාහ කරලා ජාතිවාදී හදලා අපේ රට දෙකට බෙදුවා කියලා. දැන් ඕගොල්ලෝට කැමති මේ වගේ පනතයක් ගෙන දානකොට අපි තුන් දෙනාම එනා කියලා ගෑ ගන්නවා. එතකොට ඕගොල්ලෝට කියන බම උතර ඉන්න මිනිස්සු ආයෙ ඉඩමක් ඉල්ලනවා කියලා. ඒගොල්ලෝ ආයෙ දෙමළෙවිලා මිල්ලනවා කියලා ආපහු ඕගොල්ලෝගේ 159 තියාගන්න හදන. ඒක කරන්න එපා. මේක සිංහලෙන් අනිවාර්යෙන් මම කියන්නේ අපිට කැමති නෑ මේ රට දෙකට බෙදා ගන්න. හැබැයි මේ වගේ පනත ඒවා ගේනකොට අපිටත් කතා කරලා අපිටත් පොඩ්ඩක් අහුම්කම් දීලා අපිට මේ වගේ ඒවල් පුළුවන් තරම් අපිටත් එක්ක සාකච්ඡා කරලා මේක කරන්න කියලා ඉල්ලන්නේ. මේක ඕගොල්ලෝ තනි කර පොලිටික්ස් වලින් කරන්නේ. එතකොට ඕගොල්ලෝගේ සුමන්දරන් ඕගොල්ලෝ මේ MSc දෙකක් දීලා සුමන්දරන් මන්ත්‍රීතුමාව දාලා තියෙනවා. එතකොට එයා ප්‍රසිද්ධම දානවා ඔන්න දෙමළ මිනිස්සුන්ගේ ඉඩම යනවා කියලා. එතකොට උත්තරේ කරු මන්ත්‍රීතුමා කාලය අවසానයි ඔබතුමාගේ. එතකොට උත්තරේ ඉන්න මිනිස්සු හිතන්නේ ওই සිංහල ආණ්ඩුව ආපහු අපිට බාධාව කරන්න යනවා කියලා. අපි ආපහු ඒ රටට පාරට බයිනවා. ආපහු ඊට පස්සේ ඕගොල්ලෝ 100ට කරනවා. මේ තව පනතයක් දානවා. ඒ නිසා කරුණා කරලා අපිට මේ වගේ ඒවා විත්‍රෝ කරගන්න. කරුණා කරලා මේ වගේ විත්‍රෝ කරලා අපිට එක්ක සාකච්ඡාවට අවිල්ලා ඊට පස්සේ ඒක ඕන එකක් දාගන්න. අපිටත් කැමති ඕගොල්ලෝට සහයෝගයක් දෙන්න. කරුණා කරලා මේක අපි ඉල්ලන්නේ. කරුණා කරලා මේ වගේ පනතයක් ආයේ විත්‍රෝ කරන්න කියලා ඉල්ලන්නේ. thank you. ගරු වෛද්‍ය ශ්‍රී භවානන්ද රාජා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 3ක කාලයක් ලැබෙනවා. Yes.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, அண்மையில் வெளியிடப்பட்ட இந்த காணிகள் தொடர்பான எமது மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பான இந்த வர்த்தமானி அறிவித்தல் எமது மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்துகள் மற்றும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருந்தது. காரணம், அந்த காணிகள் கபலீகரம் செய்யப்படுவதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் அப்படியானது அல்ல. இந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு இந்த காணிகளை உரித்தாக கொடுப்பதுதான் இதன் முக்கிய நோக்கம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எக்காரணம் கொண்டும் இந்த அரசு இந்த காணிகளை கையகப்படுத்த மாட்டோம் என்பதை நான் இங்கே உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தொழுது உரிமையாளர்கள் தங்கள் காணி விவரங்களை கொடுத்து அந்த காணி உரிமைக்கு முறைவாக காணி பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து அவர்களது காணி உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக காணி ஆவணங்கள் கூட தேவையில்லை. அந்த காணிகள் அவர்கள் வீடு கட்டியிருந்தால் அல்லது விவசாயம் செய்திருந்தால் அந்த காணிகளை உபயோகப்படுத்தி இருந்தால் அந்த விவரங்களை மட்டும் கொடுத்தால் போதும். உதாரணமாக போராட்ட காலம் அல்லது சுனாமி காலத்திலே அவர்கள் தங்களுடைய பதிவுகள் ஆவணங்களை துளைத்திருந்தால் கூட அல்லது மீள கொடுத்திருந்தால் கூட அந்த விவரங்களை கொடுத்து அந்த காணிகளை அவர்கள் தங்கள் காணி அலுவலர்களில் பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல உரிமையாளர்கள் வெளிநாட்டில் இருப்பார்களா இருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞர் மூலமாகவும் அதனை தெரியப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் எமது இந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்ட பின்பு இருக்கின்ற அரச காணிகள் எமது பகுதிகளிலே முதலிட இருக்கின்ற எமது புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு யாராவதுக்கு அந்த காணிகள் கேட்டிருக்கிறார்கள் தங்களது தொழிற்சாலைகள் முதலீடுகளை ஆரம்பிப்பதற்காக. எனவே அவர்களுக்காக வழங்குவதற்குத்தான் நாங்கள் அதை வழங்குவோம் ஒழிய வேறு ஒருவருக்கு அந்த காணிகளை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று உறுதி கூறுகிறோம். அத்துடன் இந்த பணிகள் இப்பொழுது தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அடுத்த டிடிசி மீட்டிங்கிலே எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவர்களின் ஒத்துழைப்போடுதான் மேலதிக நடவடிக்கையை நாங்கள் நடத்த தீர்மானித்திருப்பதால் எனவே இது கொடுத்து யாரும் அச்சப்பட தேவையில்லை. இந்த காணிகள் உண்மையாக அந்த உரிமையாளர்களுக்கு ஒரு நன்மையான விடயமாகவே அமையும். அத்துடன் இந்த காணிகள் மூலம் அநேகர் பயன்பெறுவதற்கும் வழிவகுக்கும். எனவே இந்த வர்த்தமானி அறிவித்தலானது ஒரு தவறான புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே நாங்கள் அடுத்த டிடிசி மீட்டிங்கில் அந்தந்த மாவட்டங்களுக்குரிய அரசாங்க மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் உதவியோடு ஒரு சரியான முடிவை எடுத்துத்தான் நாங்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. ගරු නිසාම් කාර්යපර් මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 2ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சியிலிருந்து சொன்ன விடயம் முற்றான தவறான விடயம். ஏனென்றால் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே கிளைம் வெறுமனே நான் அங்கே இருந்து கடிதம் கொடுத்து எடுக்க முடியாது. தவறாக இந்த சபையை வழி நடத்த வேண்டாம். சட்டபூர்வமாக அதனுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்டாவிட்டால் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். செக்ஷன் 5(1) கீழே இட் வில் பி டிக்ளேர்ட் அஸ் ஸ்டேட் லேண்ட். ஆகவே நீங்கள் இதை பிழையாக நடத்தவான இது மிக பாரதூரமான விடயம். நான் அவசரமாக ஒரு விடயத்தை சிங்களத்தில் சொல்ல வேண்டும். அதிராஜ்யவாதීන් විසින් මෙරට පුරවැසියන්ගේ ඉඩම් උදුරාගෙන දේපල එක්සත් රාජධානිය රැජිනගේ අයිතියට ලබා දීම සඳහා ගෙන පනත අද මේ රටේ දෙමළ ජනතාවගේ ඉඩම් අත්පත් කර ගැනීමට භාවිතා කිරීම අපි සම්පූර්ණයෙන් වෙලා දකිනවා. මුලතිව් දිස්ත්‍රික්කයේ අදාළ ඉඩම් ප්‍රදේශයේ සංවර්ධන කටයුතු සඳහා භාවිතා කිරීමට අවශ්‍යතාව තියෙනවා. රජයේ ඉඩම් තියෙනවා. එතකොට රජයේ ඉඩම් වල වෙන කවුරුරි ඉන්නවනම් ඉවත් කරන්න ස්ටේට් ලෑන්ඩ් රිකවරි පොසෙෂන් ඇක්ට් එක තියෙනවා. මාස 3 ඉවත් කරන්න පුළුවන්. ඊට අමතරව ප්‍රයිවට් ලෑන්ඩ්ස් අත්පත් කරගන්න ඕන නම් ලෑන්ඩ් ඇක්විසිෂන් ඇක්ට් එක යටතේ අත්පත් කරගෙන ඔවුන්ට වන්දි ලබා දෙන්න පුළුවන්. මේ ඔක්කොම අතහැරලා මේ පරණ තිබුණු අධිරාජ්‍යවාදී යටතේ පනත යටතේ මේ ඉඩම් අත්පත් කරගන්නේ මේ ඔබතුමාලා කරපු වැඩක් නෙවෙයි. අවුරුදු 2කට ඉස්සෙල්ලා ඉස්සර හිටපු රජයේ නිලධාරීන් විසින් කරපු දේවල් පිළිබඳ කිසිම අවබෝධයක් නැතුව තමයි ඔයගොල්ලෝ මේ ගෙල්ලා තියෙන්නේ. தயவு செய்து செய்ய வேண்டாம். என்னென்றால் நீங்க நினைக்கிறவாறு இது சாதாரண விடயம் கிடையாது. இன்றைக்கு முல்லைத்தீவு, நாளைக்கு தீகவாப்பி, அதுக்கு அடுத்தது அம்பாறை, அதுக்கு அடுத்தது யாழ்ப்பாணம் என்று இது தொடர்ச்சியாக போகும். லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் கிரித்தெரிய வேண்டிய ஒரு சட்டம். லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் அங்கே இருக்கின்ற அந்த மகாராணிக்கு இந்த நாட்டில் உள்ள காணிகளை எடுத்து கொடுப்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்டம்.
அதில் மாறி வருகின்றது. ஏதாவது லேண்ட் அக்விசிஷன், லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே ஒரு பிரதேசத்தை அவர்கள் பிரகடனப்படுத்தி விட்டால் அதில் யாராவது ஒருவருக்கு சட்டபூர்வமான உரிமை இருக்கின்றது என்பதை நிலைநாட்டுவதற்கு ஏனென்றால் அந்த நாளையில் உள்ள வெள்ளக்காரனுக்கு அதை தேவைப்பட்டதை ஒழிய இந்த நாளையில் அது தேவைப்படவில்லை. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் இருக்கின்றது, இதன் கீழே செய்ய வேண்டும். தயவு செய்து அங்கே இதை இடைநிறுத்துவதற்கு எந்த ப்ரொவிஷன்ஸும் இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் revoke this gazette notification. There are no other way we can get out of it. Thank you. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணையை நான் ஆதரிக்கின்றேன். இவ்வாறு தான் 2014ஆம் ஆண்டு எங்களுடைய பிரதேசத்திலே வன இலாகா அல்லது இந்த கடந்த 2014 இருந்த அரசாங்கம் மக்களுடைய காணிகளையும் சேர்த்து வனமாக கசட் நோட்டிஃபிகேஷனில் பிரேரணப்படுத்தியது. அதில் ஒரு பகுதி காணி கசட் பண்ணப்பட்டு இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே வன இலாகாவில் இருக்கிற மக்கள் வேறு செய்கிற உத்தியோகத்தர்களுக்கு நாளாந்த கடமைகளையே செய்ய முடியாத நேரத்தில் கசட் பண்ணுறதும் கசட் பண்ணுறதும் ஒரு தேவையில்லாதவே இல்லை. இப்போ நான் உங்களிடம் தயவாக கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், இப்போது இடம்பெயர்ந்த மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், இப்போது வர முடியாத சூழலில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பல உரித்து காணிகள், உறுதியுள்ள காணிகள் இப்போதும் வன இலாகா வன இலாகாக்கு சொந்தமான காணி என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வருங்காலத்திலும் வனம் சம்பந்தமான ஒரு கசட் நோட்டிபிகேஷன் வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஆனபடியினால் தயவு செய்து மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாமல், ஏற்கனவே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ப்ரொப்போஸ் பண்ணதை போல மக்களுக்கு ஒரு கால அவகாசத்தை வழங்கி அவர்கள் தங்களுடைய காணிகள் வன இலாகாக்கு சொந்தமான காணிகளாக பிரகடனப்படுத்தப்பட்ட காணிகள், இப்போது பிரகடனப்படுத்தப்பட இருக்கின்ற காணிகள் சம்பந்தமாக தீர விசாரித்து அந்த மக்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தி அது வன இலாகாக்கு சொந்தமான உண்மையான காணிகள் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்த பின்பு இந்த கசட் நோட்டிபிகேஷனை கொண்டு வர வேண்டும். அல்லது நிச்சயமாக தொடர்ந்தும் இந்த பிரச்சனை போகும். ஆனபடியினால தயவு செய்து வன இலாகாவால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய வகையிலே பல குளங்கள் வன இலாகாவால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் பரம்பரையாக செய்த காணிகள், வரம்புகள் இருக்கின்ற காணிகள் வன இலாகாவால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குடியிருப்பு காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்கள் வனம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் மாமரம், பிலாமரம், தென்னை நிற்கிறது. இலங்கை காடுகளில் இந்த மரங்கள் இல்லை. ஆனபடியினால் அந்த மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களை அவர்களுக்கு மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுப்பதோடு புதிதாக வனம் சம்பந்தமான ஒரு கசட் அந்த கசட் பண்ண வேண்டி இருக்கின்ற காணி மக்களுக்கு சொந்தமான காணி அல்ல என்ற உறுதிப்பாட்டை ஏற்படுத்திய பிறகுதான் கசட் பண்ண வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ගරු රාමලිංගම් චන්ද්‍රසේකරන් අමාත්‍යතුමා ඔබතුමාට විනාඩි 3ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ உறுப்பினர் அவர்களே, நன்றி. விசேடமாக இன்று பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த முன்மொழிவு என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இது விசேடமாக அண்மையிலும் கூட எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது இலங்கையில் காணி என்பது சாதாரண பிரச்சனை அல்ல. அது மாத்திரமல்ல, காணி விசேடமாக தமிழ் மக்களுக்கு காணி என்பது அவர்களுடைய வாழ்வியல். அப்போ வாழ்வியலோடு ஒன்றாக பிணைந்து இருக்கின்ற ஒன்று. அதனால் அவர்களுடைய அந்த வாழ்வியலுக்கு எந்த விதமான தீங்கினையும் ஏற்படுத்த மாட்டோம் என நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என்று எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் உறுப்பினர்களே, இந்த சட்டம், அதாவது இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமே, அதாவது எங்களுடைய காணிகளை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு நாங்கள் நினைக்கின்ற இதில் தமிழ், சிங்கள, முஸ்லீம் உறுப்பினர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரக்கூடிய ஒன்று. ஏனென்றால் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு மாத்திரமல்ல, விசேடமாக 1931ஆம் ஆண்டு இந்த காணி தொடர்பான பிணக்குகள் தீர்ப்பதற்கான நிர்ணய சபை ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு அதனூடாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு முடிவினை எடுக்கப்பட்டது.
அதன் பிறகு எங்களுக்கு தெரியும் 1950ஆம் ஆண்டு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு நிர்ணய சபையின் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்கின்ற ஒரு முடிவும் அதே போன்று ஒரு நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது கடந்த 75 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இருக்குது. அந்த வகையில் இப்போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இங்குள்ள வடகிழக்கில் மாத்திரமல்ல நாடு முழுவதும் இருக்கின்ற காணிகளை அல்லது மக்களுக்கு சொந்தமான காணிகளா தனியார் காணிகளா இவைகளை சரியான முறையில் இனம் காணப்பட்டு அடையாளமிட்டப்பட்டு அதே நேரத்தில் இவைகளை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டிய தேவை நாட்டுக்கும் மக்களுக்கும் இருக்குது. அந்த வகையிலான ஒரு நடவடிக்கையை தவிர அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், வடகிழக்கு பிரதேசங்கள் எடுத்துக்கொள்ள விசேஷமாக வட மாகாணத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காணி பிணக்கு என்பது விசேடமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு நன்றாகவே தெரியும். காணி பிணக்கு என்பது மிக மிக மோசமான நிலைமையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த காணி பிணக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கின்றது. என்னை விட கூடுதலாக இந்த காணி பிணக்குகள் தீர்ப்பதில் விசேடமாக எங்களுடைய ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் கூடுதலாக செயல்பட்டிருக்கிறார். அப்ப அந்த வகையில் நாங்களும் கூட எங்களுடைய பிமால் ரத்நாயக் எம்பி எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் இந்த காணி பிரச்சனை பற்றி பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அதில் ஸ்ரீதரனுடைய பேச்சை அல்லது அவருடைய பெயரை நாங்கள் உச்சரிப்பது வலிமையாக இருக்கிறது. என்றால் என்ன அரசியல் ரீதியான முரண்பாடுகள் இருக்கலாம் எங்களுக்கு இருந்த போதிலும் கூட நாங்கள் காணுகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பிணக்கு கொண்டு இருக்கின்றது. அந்த பிணக்கை தீர்க்கின்ற பொழுது சந்தேக கண் கொண்டு பார்க்கின்ற போக்கு இருக்கின்றது. அந்த சந்தேக கண் கொண்டு பார்ப்பதற்கான காரணம் கடந்த காலத்து அரசியல் என்பது நாங்கள் அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். உறுப்பினர்களே, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு நாங்கள் பிரதான கட்சியாக இருக்கின்றோம். அதே போன்று விசேடமாக முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் அம்பர்வான் பொக்கனை பிரதேசத்தினுடைய வட்டாரத்தையும் கூட வென்றிருக்கின்ற ஒரு கட்சி என்ற வகையிலும் நாங்கள் நிச்சயமாக இந்த காணி பிணக்குகளை தீர்ப்பதற்கான இதை நிர்ணயம் செய்வதற்கான நடவடிக்கையை தவிர மக்களுடைய காணிகளை பறித்தெடுப்பதற்கான அல்லது கபலீகரம் செய்வதற்கான நடவடிக்கை இல்லை என்பதை மிக மிக வினயமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. විනාඩියක් පමණ දරුවෝ ඇමතිතුමා මගේ සිංහලෙන් මේක හරියටම කියාගන්න බැරි වෙයි. ඉතින් මම ඉංග්‍රීසියෙන් කියන්නම්. Honorable Minister, the motives that you have just stated, we have no problems with. But the law that you are trying to use has the completely opposite intention. So if your intention is actually not to pronounce as state land the lands that you have demarcated for that 6,000 acres, this is not the law to use. What we are suggesting is what you have suggested in doing with regards to wildlife and forestry. You have a committee or a commission. We will cooperate. We accept that there are severe problems with regards to land that need to be sorted out. Because of displacement, multiple displacements, because of the tsunami, people don't have documents. That has to be resolved. We will cooperate with you. But please don't use this land. I don't know who has advised you, Honorable Minister, but this land is to acquire. It is to make state land. It is to declare state land. You talk about suspending this gazette. You can't suspend it. Once a gazette is issued by the end of the 28th of June, this land will vest as state land if it's not claimed. You cannot suspend the gazette. I don't know under what legal advice you are making this position in this house. You can't do it. You have to revoke it. And I assure you, Honorable Minister, you will have our cooperation. You will have our cooperation in sorting out the problems of our people. I mean, why would we not want our people's problems to be solved? Whether it is your government or any other government. But I'm telling you with utmost responsibility, this law is the wrong law that you're using. On the contrary, this law at the end of the 28th of June will declare as state land all those lands in that 6,000 odd acres that you have demarcated. I urge you to kindly withdraw this gazette. I assure you that all the members seated on this side of the house belonging to the northeast, the Tamil members, will cooperate with you. It is in our interest.
It is in our interest to solve the land issues that has been plaguing our people because we have lost documents. We have lost documents, so we understand the issue. But this is not the way to go about it, and kindly, you are frightening us. Not even the Rajapaksas did this. This is not the way to go about it. And if you actually want to solve this problem, you should have had a word with us. You should have had a word with us. You have just given 3 months. If we did not bring this out into the open, those private citizens who are supposed to make claims would not have even known. You tell me, what is the effort you made in order to bring public awareness with regards to this gazette? If we did not make it a controversy, nobody would have known about it. Nobody would have known about it. So kindly, this is not the way to go about it. You are frightening us. You must withdraw this gazette. We will cooperate. If the intention is actually to solve the problems, you can be assured that we will cooperate.